அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத், சவுதி அரேபியாவில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் ஒற்றுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய அதிரடி தாக்குதல், 17 பேர் மரணித்ததாக வெளியான முக்கிய தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து 329 பேர் வெளிநாட்டவர்களை நாடு கடத்திய குவைத் அரசு. அடுத்து 50 லட்சத்தை தாண்டிய குவைத் மக்கள் தொகை. அடுத்து இந்தியா பாகிஸ்தான் சண்டை காரணமாக தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் உள்ள முக்கிய இடங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு தீவிரம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் ஒரே நாளில் 329 வெளிநாட்டவர்களை நாடு கடத்தியதாக தெரிவித்துள்ளது. இந்த 329 பேரில் 156 பேர் ஆண்கள், 173 பேர் பெண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு கடத்தப்பட்ட இந்த 329 வெளிநாட்டவர்களும் ஃபிங்கர் வைத்து பிளாக் செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளதால் மீண்டும் இவர்கள் குவைத் நுழையவே முடியாது என துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், பஹல்காம் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தற்போது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துள்ளது. குவைத் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி பாகிஸ்தானில் உள்ள 9 இடங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் 11 பேர் காயமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளதாக குவைத் நியூஸில் தகவல் வெளியாகியுள்ளது. அதுபோல தீவிரவாதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 17 தீவிரவாதிகள் மரணித்துள்ளதாக இந்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என இந்திய ராணுவம் பெயரிட்டுள்ளது. அதுபோல இந்தியா முழுவதிலும் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் போர் ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. இந்தியா நடத்திய பதிலடி தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷரீப் கண்டனம் தெரிவித்துள்ளார். 5 இடங்களில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக குறிப்பிட்ட அவர் தந்திரமான எதிரியின் கோழைத்தனமான செயல் என சாடியுள்ளார். இந்தியாவின் இத்தகைய தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் சூளுரைத்துள்ளார். இதன் காரணமாக இந்தியா முழுவதிலும் உள்ள முக்கிய இடங்கள், விமான நிலையங்கள் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதுபோல பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வழி பயன்படுத்த தடை, அதுபோல இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதால் விமான போக்குவரத்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விமான டிக்கெட்டின் விலையும் கணிசமாக உயர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அதுபோல குவைத், சவுதி அரேபியா, துபாய், பஹ்ரைன், கத்தார் ஆகிய அரபு நாடுகள் தங்கள் நாட்டில் வாழும் வெளிநாட்டவர்கள் ஒற்றுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார்கள். ரஷ்யா யுக்ரைன் சண்டை, இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டை, இதை தான் தினம் நம்ம செய்தித்தாள் வழியாக கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கடைசியில் நம்ம நாட்டில் ஏற்படும் போது தான் அந்த வழி என்ன என்பதை நாம் உணர்கிறோம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வரும் இந்த சண்டை அவமானம் என அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். விரைவில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தின் மிக முக்கிய சாலையான 6 ரிங் ரோடில் 2 லாரிகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட விபத்தில் லாரி ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டும்படி குவைத்தின் த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் குவைத்தின் வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக மணல் காற்று வீசி வருகிறது. இதனால் சாலைகளில் வாகனம் ஓட்டுவது சவாலாக உள்ள காரணத்தினால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த தகவல், குவைத்தின் சாலிமே ஏரியாவில் உள்ள பிளாக் 12 உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்டில் தீ விபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள மாடியிலிருந்து குதித்து உயிரிழந்த வெளிநாட்டவர் தொடர்பான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. மாடியிலிருந்து குதித்தவர் கேரளா மாநிலம் கோட்டயம் அடுத்து ஏற்றுமானூரை சேர்ந்த ஜோசப், வயது 50 என்று தெரிய வந்துள்ளது. தீ விபத்திலிருந்து தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழியின்றி மாடியிலிருந்து குதித்த நபர் உயிரிழந்தது இந்திய சமூகத்தினரே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மரணித்தவருக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்த தகவல், குவைத்துடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி குவைத்தின் மக்கள் தொகை 5 மில்லியனை கடந்துள்ளது. அதாவது குவைத்தில் தற்போது 50 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். இந்த 50 லட்சத்தில் 30 லட்சம் பேர் தொழிலாளர்கள் என பேசி குறிப்பிட்டுள்ளது. குவைத்தில் வசிக்கும் வெளிநாட்டவர்களை இந்தியர்கள் தான் முதலிடத்தில் உள்ளார்கள். இந்தியாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எகிப்து நாட்டவர்கள் 2ஆம் இடத்தில் உள்ளார்கள் என பேசியின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல் ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 10,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 28 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 14,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 32 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 44 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 7,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 33 குவைத் தினாருக்கு இத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,600 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 29 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 54 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் 64 பைசாவாக உள்ளது.
ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $975 உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 570 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 784 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.